அவங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிச்சிருப்பாங்க. ஆனா இது நாலேஜா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்காது. இந்த கேள்விக்கு கரெக்டா உங்களுக்கு புரியற மாதிரியோ இல்ல அவங்களோட வயசு குறைஞ்சவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியோ அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். So this is the need of the hour. யாருக்கு அதிகமான புரிதல் இருக்கோ, யாரு திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல ஃபியூச்சர் இருக்கும். So make your kid future ready, not to train for the past. And one more thing, இத ஆக்சுவலா யோசிக்கிற குழந்தை எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படிங்கறத ஒரு சாம்பிளா பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. So if you want your kid to understand, chase the understanding, pure knowledge, join us. We already have hundreds of kids getting trained with us. Thank you. 3 கொஸ்டின் கேட்டாங்க, அது எனக்கும் கேட்டாங்க. அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறது உங்களுக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப நம்மளுக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குது? ரெயின். ரெயின் எப்படி வருது? கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் வேப்பர் எங்க இருந்து வருது? வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ் எப்படி ஹீட் ஆகுது? சன். இப்ப இந்த சன் இல்லைன்னா வாட்டர் பாடிஸ் ஹீட் ஆகாது, வாட்டர் வேப்பர் வராது, கண்டென்ஸ் ஆகாது, கிளவுட்ஸ் வராது, ரெயினும் வராது, நமக்கு தண்ணியும் கிடைக்காது. செகண்ட் கொஸ்டின் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஒரு ரூம்ல நம்ம கையில ஒரு பால் இருக்கு, அதை நம்ம தூக்கி போட்டோம்னா நம்ம கையிலேயே வந்து விழுந்துரும். ஆனா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு மூவிங் கார்ல போயிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த பாலை தூக்கி போட்டோம்னா அது ஏர்ல இருக்கும் போதே நம்ம ஸ்பீடை ஸ்லோ பண்ணிட்டோம்னா அந்த பால் எங்க விழும்னு கேட்டிருக்காங்க. அது அப்படி ஏர்ல இருக்கும் போதே நம்ம ஸ்பீடை ஸ்லோ பண்ணிட்டோம்னா அந்த பாலுக்கு தெரியாது நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்னு. அது அப்படி தெரியாதனால நம்மளை விட அந்த பால் ஸ்பீடா இருக்கும், நம்ம அதை விட ஸ்பீட் கம்மியா இருக்கும். நம்ம பின்னாடி இருப்போம், அது நம்மளுக்கு முன்னாடி விழுந்துடும். தேர்ட் கொஸ்டின் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஒரு மிரர்ல நம்மளை பார்த்தா ரைட் லெஃப்ட் ஃபிளிப் ஆகி தெரியும். ஆனா அது நிஜமா அப்படி ரைட் லெஃப்ட் ஃபிளிப் ஆகல, நம்ம பிரெயின் அப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி பார்த்து நின்று இருக்கோம், நம்ம பின்னாடி யாராவது கூப்பிடுறாங்கன்னா நம்ம இப்படி திரும்பும் போதே நம்ம ரைட் அவங்களுக்கு லெஃப்ட்டுக்கு நேராக இருக்கும், நம்ம லெஃப்ட் அவங்க ரைட்டுக்கு நேராக இருக்கும். அதனால நம்மளுக்கு நம்ம பிரெயின் தான் அப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கு. மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. Followers.